Hello students, welcome back to my channel. Okay, இந்த சேனல்ல நம்ம என்னென்ன வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா SSC CGLோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் 9th செப்டம்பர்ல நடந்த எக்ஸாம்ஸோட 3 ஷிஃப்ட் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து 10th செப்டம்பர் நடந்த ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 சால்வ் பண்ணியாச்சு. இதில் வந்து 10th செப்டம்பரோட ஷிஃப்ட் 3 வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the total amount of arrears paid by the company during the given period. Okay, இப்போ total number of arrears எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 4500, 4800, 4900, 5300, 5600. இப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 18, 26, 31, 12, 22, 25. இப்போ 251 வந்து total arrears. அடுத்தது bonus, what is the total, the amount of bonus. Okay, bonus எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 2300, 2100, 2500, 2700, 2800. இப்போ 10, 18, 23, 24, 2, 4, 6, 8, 10, 12, 124 போனஸ் இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 124 into 100, இப்போ 124, இப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா 248, ரிமைனிங் 3. ஒரு பாயிண்ட் வச்சோம்னா 30 தான் வரும். இப்போ எகைன் ஒரு 0 போடணும். இப்போ கண்டிப்பாக 20 சம்திங் தான் வரும். நம்ம 100 வரை மல்டிபிள் பண்ணணும். அப்போ 200 சம்திங் வரும். இப்போ ஆன்சர் வந்து 202.42% இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயர் அண்ட் பாப்புலேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது இது ரெண்டு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர். எதில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்க இயருக்கு மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு 2016 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் இங்கே வந்து 2016 அதோட ப்ரீவியஸ் இயர் கூட பார்க்கணும். இப்போ 15க்கும் 16க்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் 17, இதில் ஒரு 2. அப்போது வந்து 16.4 சம்திங் இருக்கும். ஓகே, 16.16 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 15 வந்து ப்ரீவியஸ் இயர் 14 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11 பாயிண்ட் சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 18 வந்து 17 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 16 கூட வர ஆரம்பிக்கிறேன். 15.6. அடுத்தது 2019 18 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5 பாயிண்ட் சம்திங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கே தான் நமக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால 2016 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அது எதுவும் சொல்லலை, ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த டிஃபரன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின், an article have a marked price of ₹1000. இதோட marked price வந்து ₹1000 during a festive season sale after 3 successive discount. What will be the amount to be paid? ஓகே, இப்போது 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா எவ்வளோ வரும், 800 இருக்கும். அடுத்து 30% டிஸ்கவுண்ட்னா 10% வந்து 80, 30% 240. 240 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 560 இருக்குமா, 560. அதில் 10% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 56 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 504 இருக்கும். இப்போ அதுதான் வந்து ஃபைனல் அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது. ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப், அதோட லென்த் வந்து 50 ஆகும், பிரெத் வந்து 22 இருக்குது. அதோட பிரெத்தை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறாங்க, இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து பிரெத்தாகவும் ஹைட் வந்து லென்த்தாகவும் மாறிடும். ஓகேவா? அப்போ இந்த லைனு தான் நமக்கு பிரெத் அப்படின்னா 2π தான் பிரெத்து. பிரெத் எவ்வளோ, 22. அப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும், 22 கேன்சல் ஆகும். 2/7 அந்த பக்கம் போச்சுன்னா 7/2 வந்துருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ 7/2. ஹைட் வந்து 50. இப்போ ஏரியா வேணும் அப்படின்னா πr²h. இப்போ 22/7 into 7/2 into 7/2. ஹைட் வந்து 50.
இப்போ கேன்சல் பண்ணால் 11, இங்கே 25. அப்போ 11 into 175 which is 1925 centimeter cube. அடுத்த கொஸ்டின், ட்ரையாங்கிள் PQR. அவங்க சொல்லியிருக்க ஆர்டர்லேயே அதே மாதிரி எழுதணும். அடுத்தது MON. ஓகே, MN1 போட்டுறக்கூடாது. இங்கே என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் எழுதுனா தான் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். இப்போ இங்கே Qவோட ஆங்கிள் 82, Rஓடது வந்து 47, Pஓடது 51. இந்த பக்கம் Oவோடது வந்து 5y மைனஸ் 8 டிகிரி. அப்போ Oவோடது 5y மைனஸ் 8. அப்போ இதே நேரத்தில் இந்த இடத்துல என்ன இருக்குது? Q. இப்போ Qவோடது 82. இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? 82 ஈக்குவல் டு 5y மைனஸ் 8. இப்போ 5y ஈக்குவல் டு 90. ஒய்யோட வேல்யூ 18. ஒய் வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? QRோட வேல்யூ 24. இப்போ இங்கேருந்து வந்து 24. ONோடது 3x ப்ளஸ் ஒய். கான்கரண்ட் அப்படின்னா சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குமா? இப்போ 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 18. இப்போ அந்த பக்கம் போச்சுன்னா 6. எக்ஸோட வேல்யூ 2. என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ 18 ப்ளஸ் 2 20 தான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது இது அப்படி டீடைல் பண்ணலாம். 45 டிவைடட் பை 3 15 ப்ளஸ் 4a. 48 divided by 24 2 plus 4 equal to 1. 19 17 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் 16. a ஓட வேல்யூ மைனஸ் 4 வந்திருக்கும். அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum is 1/5 of the sum. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட சம்மை விட 1/5 பிரின்சிபலில் 1/5 இருக்குது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 5 times த நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ n என்னவா இருந்திருக்கும்? R/5 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ இஃப் கண்டிஷன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அப்போ இதோட விட்டுடலாம். அப்போ இங்கே என்ன வரும்? R வந்து Rனே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n-க்கு பதிலாக R/5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ கேன்சல் ஆகிடும். 5 கேன்சல் ஆகிடும். R square equal to 100. அப்போ Rஓட வேல்யூ 10% இருக்கும். இதுதான் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 13. பிரின்சிபல் வந்து 5600 ஃபார் 6 இயர்ஸ். அப்போ 6 இயர்ஸ் 13/100. அப்போ 0 கேன்சல் ஆகிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 336 into 13 4368. இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், the average squares of the first 45 natural number. ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் 45 natural numberனா n into n plus 1 2n plus 1 by 6 வரும். இங்கே ஆவரேஜ் கேட்டுக்கனால n இல்லாமல் ஃபார்முலா எழுதணும். n plus 1 2n plus 1 by 6. அப்படின்னா 46 2n 90 91 by 6. கேன்சல் பண்ணால் 3 times 23 times. இப்போ 23 into 91. இப்போ 1 மல்டிப்ளை பண்ணால் 23, 9 பண்ணோம் அப்படின்னா 27, ரிமைனிங் 2. இப்போ 23 9 20 2093 2093 divided by 3. So 6 times 18 remaining 2 29. 9 times 27 remaining 2 23. 7 times 697 தான் வரணும். 697.67. இதுக்கப்புறம் போட்டோம்னால 666 அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதனால 67 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது, the percentage of hours spent at school in a day. இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்பர் ஆஃப் hours spent by a student for different activities. ஸ்கூலில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. ஸ்கூலுங்கிறது ஆரஞ்சு கலர் 6. 6ங்கிறது டோட்டல் எவ்வளோ? 10 20 24. அப்போது 1/4 வருமா? 1 times 4 100/24 25%. The next question. In election, Sunita and Mamata 85% voted
cast their votes, 2% invalid. Sunita got 64,000, which is 78% of the total valid votes. Find the total number of votes. Okay, total number of votes கண்டுபிடிக்கணும். நீ கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 64,974 votes வந்து வேலிட் votes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 78%. இப்போ 100/78. ஓகே, இப்போ வேலிட் votes எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும்ல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஓட்டு போட்டதில் 2% வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வேலிடாக இருக்கும்? 98% வேலிடாக இருந்திருக்கும். ஓகேவா? இந்த டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது டோட்டல் எவ்வளோ? 84% ஆஃப் த ஓட்ஸ் கேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஓட்டு போட்டதில் தான் இது வேலிட் ஓட்ஸாக இருந்திருக்குமா? ஓகே, அப்போது இது வந்து 100/85. ஓகே, இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, செவன்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 14 times 9 2 8 2. Again 1 3 2 6 1 3 2 6. ஓகே, அடுத்தது 13th டேபிளில் கேன்சல் பண்ணால் 102 78 வந்து 6 times. அடுத்து 51 17 5 10. இப்போ ரிமைனிங் வந்து 1 lakh. இதுதான் வந்து டோட்டல் வேல்யூ வந்திருக்கும். அடுத்த கொஷின், ஒன் மேன் added 6 liters of water to 10 liters of milk. 10 liters of milk கூட 6 liters of water வந்து ஆட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் another man adds 4 liters of water. 4 liters of water வந்து 8 liters of milk கூட ஆட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ ரேஷியோ ஆஃப் த மில்க் இந்த மிக்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே மிக்சர் எவ்வளோ ஆச்சு? 16 ஆயிடுச்சு. அதில் 10 தான் மில்க்கு. அடுத்து ரெண்டாவது இதில் வந்து 12ல் 8 தான் மில்க்கு. ஓகேவா? இப்போ இங்கே 5/8 2/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15:16 வந்துருக்குமா? 15:16. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ், speed of the boat 18 km/h. Okay, அடுத்து speed of the stream 3 km/h. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, distance of 105 km downstream and come back. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது 2 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 21 km/h. அப்போ ரிட்டர்ன் வரும்போது டவுன் ஸ்ட்ரீமில் 21 km/h அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது அப் ஸ்ட்ரீமாக இருக்குமா? அப் ஸ்ட்ரீமில் எவ்வளோ? 2 மைனஸ் பண்ணணும். இப்போ 15 km/h இருந்திருக்கும். ஓகே, அப்போ போகும்போது ஒரு 105 km, வரும்போது ஒரு 105 km. இப்போ 21 × 5 போட்டால் 105 வருமா? அப்போ இதுக்கு 5 hours ஆயிருக்கும். இப்போது 15 × 7 போட்டோன்னா 105 கிடைக்கும். அப்போது இதுக்கு 7 hours ஆயிருக்கும். அப்போ டோட்டல் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னா 12 hours ஆயிருக்கும் டோட்டல் ட்ராவலுக்கு. அடுத்தது 3/5 58 32. ஓகே, 2 ப்ளஸ் பண்ணால் 92 வருமா? அதே மாதிரி 62 28 2 ப்ளஸ் பண்ணால் 90 வரும். அப்போ ரெண்டுமே சேம், கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 3 + 2/5 5/5. ஆன்சர் வந்து 1. அடுத்தது P fill the tank at 10 hours, Q can fill the tank at 15 hours, R can empty the tank at 12 hours. இப்போ மைனஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 60 எடுத்துக்கலாம். டோட்டல் ஒர்க் 16 எடுத்துக்கலாம். இங்கே 6 4 -5. ஓகே, இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ முடிப்பாங்க? 5 ஒர்க் தான் முடிக்க முடியும். ஓகே, 1 hourல. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியலி த டேங்க் இஸ் எம்டி, ஒன்லி P and Q opened at 6 AM. ஓகே, 6 AM-க்கு P + Q மட்டும்தான். இப்போ P + Q 1 hour-க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? அவங்களோட எஃபிஷியன்சி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1 hour-க்கு 10.
ஓகே, அடுத்தது R is opened at 9 AM. அப்போ எவ்வளோ நேரம் இதில் கேப்னா 3 hours. அப்போ 1 hourக்கு 10 ஒர்க் முடிஞ்சிருக்கணும்னா 3 hourக்கு 30 ஒர்க் முடிஞ்சிருச்சு. டோட்டல் ஒர்க் 60. அப்போ இன்னும் 30 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ 9 AM யார் ஓப்பன் பண்ணுறாங்க? R ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போ P + Q R ஆட் ஆயிடுறாரு. இப்போ ஆட் ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 2 பேரும் 5 ஹவர்ஸில் பண்ணுவாங்க. 3 பேரும் சேர்ந்து 5 ஹவர்ஸில் பண்ணுவாங்க. இப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு 30 கிடைக்கும். 6 போட்டால் தானே? கேப்போ 6 hours ஆயிருக்கும். இப்போ 9 AM அடுத்த 6 hours கேப்போனா 10, 11, 12, 1, 2, 3. அப்போ 3 மணிக்கு தான் வந்து மொத்தமாக அந்த டேங்க் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஓகே, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 2018 to 2015. 2018 எவ்வளோ? 65. 2015 வந்து 60. இப்போ 5ல் கேன்சல் பண்ண 13:12. அவ்வளோதான். அடுத்தது 62684 ஸ்டார் ஹேஷ்டேக். ஓகே, இந்த ரெண்டில் எது ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டுமே எதால் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 8 and 5ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகே, இப்போ 5ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா 0 இல்லைனா 5ல் முடியணும். ஓகேவா? 8ஆல் டிவிசிபிள் ஆகுனா 5ஆல் முடியாது. ஓகே, அப்போ 5 வரக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ 5 இருக்க ஆப்ஷன் எல்லாம் விட்டுடலாம். ஓகே, அந்த 2 ஆப்ஷன் வராது. இப்போ ரிமைனிங் 40 இல்லைனா 20 தான் போடணும். 20 போட்டால் நமக்கு லாஸ்ட்டு 3 digits வந்து வந்தாலே 8ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தான். லாஸ்ட்டு 3 digit டிவிசிபிள் ஆனாலே போதும். இப்போ நீங்கள் வந்து 8ஆல் டிவைஸ் பண்ணால் ஒரு 40, ரிமைனிங் 20 வந்து வராது. அப்போது லாஸ்ட் ஆப்ஷனும் பாசிபிள் இல்லை. ஓகே, அப்போது இந்த 40 போட்டோன்னா என்ன வரும்? 40, பேலன்ஸ் 4 போடும்போது அதுக்கும் 40 வரும். அப்போது கரெக்டாக டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அப்போது 40 இதுதான் போட முடியும். அடுத்தது வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டர்? ஏரியாவும் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பெரிமீட்டர்னா என்னது? 2R + L 63. ஓகே, அடுத்து ஏரியா வந்து 1/2 LR. இதுதான் வந்து 209. இப்போ என்ன கேட்குறாங்க? given that the radius of the ஓகே நான் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ R தெரிஞ்சால் தான் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். இப்போது R ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போது இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிலாம் கண்டுபிடிக்க வேணும். அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். LR = 209 × 2. ஓகேவா? இப்போது L × R நமக்கு இங்கே R என்ன வரணும்? 2RLன்னு வரணுமா? அப்போது இதை வந்து 2R சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு. ஓகேவா? இப்போது இதே ஃபார்மேட்டில் இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்போ இந்த 209 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 11 × 19 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா 2Rயும் Lலையும் ப்ளஸ் பண்ணால் 63 வரணும். இங்கேயும் L × 2R தான் போடுறோம். அப்போது இங்கே இருக்கிற வேல்யூவை ப்ளஸ் பண்ணால் இங்கே 4 தான் வரும். 63 வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏதாவது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி வருதான்னு பார்க்கணும். இப்போ 11 × 4 போட்டால் 44 × 19 இப்படி எழுதிக்கலாம். இப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள் 63 வரும். இப்போ L + 2R இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ 2Rோட வேல்யூ 44னும் Lோட வேல்யூ 19னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 2Rோட வேல்யூ 44 அப்படின்னா Lோட வேல்யூ Rோட வேல்யூ 22, Lோட வேல்யூ 19. ஓகேவா? இப்போ Lலும் Rரும் கிடச்சிருச்சு. இதை வச்சு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். எந்த ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்னா லென்த் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகே, 19 = θ/360 × 2 × 22/7 × Rோட வேல்யூ 22. இப்போ இங்கே இதை கேன்சல் ஆகுனா 180 11 90 45. So 19 × 45 × 7
divided by 11 into 11. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ 19 into 45 போட்டோம்னா into 7 5985 வருது, divided by 121. 121 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 5 டைம்ஸ் போட்டோம்னா வரல. இப்போ 4 டைம்ஸ் தான் போட முடியும். 484. அப்போ 4ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆன்சர் 49.5 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் செக் பண்ணாலும் அதே தான் வரும். நம்ம அவ்வளோ தூரம் போட வேணாம். இதுவே நம்ம வந்து பெருசாக போகனால அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்ல. எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 280 minus 240 by 280 plus 240. இப்போ ப்ளஸ் பண்ணால் 40 by 520. 0 கேன்சல் ஆகிடும். 1 by 13 வரும். ஆனால் நமக்கு ஆன்சரில் ஸ்கொயர் இல்லாமல் வரணும். அதில் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது 1க்கு ரூட் எடுத்தால் 1, 13க்கு ரூட் எடுத்தால் ரூட் 13. ஆன்சர் வந்து 1 by root 13. இது 7 cos square theta plus 5 cos sin square theta minus 6 equal to 0. இந்த ஃபைனல் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் 1 minus cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus sin ஸ்கொயர், சரி, cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus sin ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? 7 minus 7 sin square theta plus 5 sin square theta minus 6 equal to 0. அப்போ 7 minus 6 வந்து 1 ஆகிடும். இந்த வேல்யூ அப்படியே சால்வ் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 7 minus 7 plus 5 அப்போ minus 2 வரும். இப்போ 2 sin square theta. இப்போ 2 இங்கே கொண்டு போனால் 1 by 2. அது ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயருக்கு பதிலாக ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1 by root 2ன்னு வரும். இப்போ எப்போ sin thetaவோட வேல்யூ 1 by root 2 வரும்? 45 டிகிரியாக இருக்கும்போது 1 by root 2 வரும். இப்போ 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ண போதுமா? இப்போ 1 plus root of secant theta 45 வந்து root 2 plus tan theta வந்து 1. அதுதான் கீழே minus 1. இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம்? காஞ்சுகேட் எடுப்போமா? அப்போ root 2 plus 1 அதே தான் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணோம். இப்போ மேலே ஸ்கொயரு, கீழே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். இப்போ கீழே வந்து மேலே ரூட் கேன்சல் ஆகிடும், கீழே 1 ஆகிடும். அப்போ ரிமைனிங்க்கு 1 plus root 2 plus 1 இருக்கும். அப்போ root 2 plus 2 தான் ஆன்சராக இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் k இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 இந்த நோ சொல்யூஷன் அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் இதில் லாஸ்ட் ஒன் மட்டும் ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? இப்போ 3மே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, ஆன்சர் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் கண்டிஷன் மட்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது நோ சொல்யூஷன். இப்போது 3மே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதுக்கு யூனிக் சொல்யூஷன். ஓகே, அதுக்கு ஒரு ஆன்சர், ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே நோ சொல்யூஷன் அப்படிங்கிறனால லாஸ்ட் ஒன் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது, ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 by இங்கே a2ங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி 1 தான் இருக்கும். இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? 7k. இங்கே ஒய்க்கு முன்னாடி 1 இருக்குது. இப்போ கேவோட வேல்யூ 2 by 7. அவ்வளோதான். அடுத்தது
16x square plus 40x plus 25 இது வந்து ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏரியா ஃபார்முலா என்னது a ஸ்கொயர். அப்போ இந்த பக்கமும் கண்டிப்பாக ஸ்கொயராக தான் இருந்திருக்கும். இது எப்படி எழுதலாம்னா 4x ஸ்கொயர் 16x ஸ்கொயர், அடுத்து 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ அடுத்து என்ன வரணும் 2ab தானே வரணும். இப்போ 2 4x இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ண என்ன வருது 40x வருது. அதே தான் கொஷினில் கொடுத்துருக்கான். அப்போ இது என்னது 4x ப்ளஸ் 5 the whole square. அப்போ a ஓட வேல்யூ 4x plus 5 வந்திருக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 4a. அப்போ இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷனில் வந்து 2 வெளியே வச்சுருக்காங்க. அதனால் 2 மட்டும் வச்சுட்டு உள்ள 2ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 8x plus 10. இப்போ ஆன்சர் வந்து 2 into 8x plus 10. At the question, the radius of the two circle 5 cm 10 cm distance transverse common tangent கேட்டிருக்காங்க TCT. இது வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் d ஸ்கொயர் மைனஸ் r1 plus r2 ஹோல் ஸ்கொயர். இதே டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்னா மைனஸ் வரும். இப்போ இங்கே d என்னவா இருக்கு 17. இப்போ 2 89 மைனஸ் r1 plus r2 ரெண்டு ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ 15. 15 ஸ்கொயர் பண்ணால் 225. ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 64. ஆன்சர் வந்து 8 சென்டிமீட்டர். A shopkeeper allows a discount of 20% on the market price and thus gains a 10%. ஓகே, அவர் வந்து 100 rupeesனு வச்சுக்கலாம். 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா 80. இது எவ்வளோவா இருக்குது அப்படின்னா இன்னொரு வேல்யூவோட 110% இருக்குது. ஓகேவா, அப்போது 80 into 100/110 இதுதான் காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும். என்ன கேட்குறாங்க காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்குமான ரேஷியோ கேட்குறாங்க. இதுதான் காஸ்ட் ப்ரைஸு. ரேஷியோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வச்சுருக்கோம் 100ன்னு வச்சுருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா 100 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 8/11, அப்போ 11 இங்கே போயிடும். 8:11 தான் ஆன்சர் வந்திருக்கும். அடுத்தது tan theta equal to tan theta சேஞ்ச் பண்ணிக்கலாமா tan theta equal to 3/7. இதே மாடலில் நம்ம ஒரு 2 டைம் 3 டைம் சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இதே சம்ம. இப்போ இங்கே sin theta cos theta இருக்கும்போது நமக்கு tan theta தான் வேணும். அதனால் எல்லாத்தையுமே cos thetaவில் டிவைட் பண்ணிடலாம். இப்போ 5 tan theta cos thetaவில் டிவைட் பண்ணும்போது 1 வந்துடும். இங்கே 5 tan theta ப்ளஸ் 2 வந்துடும். இப்போ 5 into 3/7 minus 1 by 5 into 3/7 plus 2. இப்போ 15 இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். இங்கே 15 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14. டினாமினேட்டர் 7 ரெண்டுலையுமே கேன்சல் ஆகிடும். இப்போ 15 minus 7 8, கீழே வந்து 29. இப்போ 8/29 தான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். The length of the common external tangent is 9. The common internal tangent is 5. அப்போது டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டும் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னா அதோட வேல்யூ 9. இப்போ 9 ஸ்கொயர். இப்போ ரூட் எடுத்துக்கலாம். 9 ஸ்கொயர் போட்டு ரூட் எடுத்துக்கலாம். d ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் மைனஸ் r1 மைனஸ் r2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ்க்கு வந்து 5. இப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு d ஸ்கொயர் r1 ப்ளஸ் r2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஓகே. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை அப்படியே மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் 9 ஸ்கொயர் வந்து 81, 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் 56 இருக்குமா. 56 ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து r1 ப்ளஸ் r2 ஹோல் ஸ்கொயர் r1 மைனஸ் r2 ஹோல் ஸ்கொயர். அப்போனா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரா. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 4ab கிடைக்கும். இப்போ 4r1 r2. நமக்கு r1 r2 மட்டும் தான் வேணும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 14. ஆன்சர் r1 r2 ஓட வேல்யூ வந்து 14 இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம்ஸ்லாம் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், ஆடியோ ப்ராப்ளம், இல்லைன்னா நான் எழுதும்போது ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் அது எல்லாமே கொஞ்சம் ரெக்டிஃபைட் ஆகிட்டு வரும். நீங்கள் இப்போது இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் வீடியோஸும் அது ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கோம். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.